Hello everyone. So in this video we will discuss about circular tank with flexible joint. So நமக்கு top viewல பார்த்தீங்கன்னா நமக்கு circular in shape இருக்கும். நமக்கு water tank பார்த்தீங்கன்னா circular in shape. So நமக்கு front view elevationல பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தெரியும். So இது D diameter of the tank, H பார்த்தீங்கன்னா height of the tank. இங்க flexible எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா floor slabும் tank wall இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகறதுக்கு இந்த கன்ஜெக்ஷன் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லைடிங் ஜாயிண்ட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட் ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட் சிடி. ஸோ ஏலேருந்து பிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூ டு வாட்டர் ப்ரெஷர் நமக்கு இது ஃபுல்லாக வாட்டர் இருக்குது அப்படின்னா டாப்பில் உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும். டெப்த் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ W into Hன்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு ஹைட் ஆஃப் தி டேங்க். ஸோ டுவர்ட்ஸ் தி டெப்த் த ப்ரெஷர் வில் பி மேக்ஸிமம் இன்க்ரீசஸ் டுவர்ட்ஸ் தி டெப்த். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரெஷர் கீழே வர உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ளெக்சிபிள் ஜாயினிங்னால ஸ்லைடிங் வெளியே தள்ள பார்க்கும். இந்த வால் வெளியே தள்ள பார்க்கும். அப்படிங்கும்போது இந்த பிங்கிறது பி டேஷ்ங்கிற பொசிஷனுக்கு மாறி இருக்கும். அதே மாதிரி சிங்கிற பாயிண்ட்லேருந்து சி டேஷ்ங்கிற பொசிஷன் மாறி இருக்கும். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹூப் டென்ஷன் மேக்ஸிமம் ஆக்ட் ஆகும். ஸோ வாட்டர் ப்ரெஷர்னால எல்லா வால்லையும் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து உங்களுக்கு ஹூப் டென்ஷன் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம சர்க்குலர் டேங்க் வித் ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட்டில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ என்னென்ன பெராமீட்டர்ஸ் நம்ம பார்க்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹூப் டென்ஷன் பெர் யூனிட் ஹைட் ஆஃப் தி வால். 1 மீட்டர் ஹைட் ஆஃப் தி வாலுக்கு மேக்ஸிமம் ஹூப் டென்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர், height of the tank, then diameter of the tank divided by 2. So overall diameter சொல்லுவோம். So diameter by 2. So WHD by 2ங்கிறத maximum hoop tension per unit height of the wall. So நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா permissible stress in steel in direct tension நம்ம சிக்மா எஸ்ன்னு சொல்லி ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஏரியா ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ ஹூப் டென்ஷன் ஆக்ட் ஆகுது, அதுக்கு எவ்வளோ permissible stress எடுத்துக்குது அப்படிங்கும்போது area of steel per unit height of wall ASH equal to WHD by 2 இந்த formula divided by sigma S. ஸோ எவ்வளோ ஹூப் டென்ஷன் அதுக்கு எவ்வளோ permissible stress எடுத்துக்குது அப்படிங்கும்போது நமக்கு ASH நம்ம ஈஸியாக கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் இப்போ டேங்கோட திக்னஸ் வாலோட திக்னஸ் 225 mm நம்ம எடுத்துக்கிறோம், அதோட மேக்ஸிமம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா we have to provide 25 mm மினிமம் கவர். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங். ஸோ நம்ம மினிமம் 25 mm கவர் திக்னஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா 3 times ஆஃப் திக்னஸை தாண்டக்கூடாது. என்னதான் நம்ம எதுனாலும் அதே மாதிரி நமக்கு ப்ரெஷர் அதிகமாக ஆக்டர் பாட்டம். ஸோ பாட்டமில் இந்த போர்ஷன் வச்சுட்டு டுவர்ட்ஸ் தி டாப் போக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பேசிங் கீழே இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா மேலே போக யூ கேன் இன்க்ரீஸ் தி ஸ்பேசிங். இதான் இங்கே சொல்கிறது. ஸ்பேசிங் சுட் நாட் கிரேட்டர் தென் 3 times ஆஃப் திக்னஸ் 3 மடங்கு எச்சும் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஸ்பேசிங் கீழே நெருக்கமாக கொடுத்துட்டு மேலே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நமக்கு ஸ்டீல் என்னதான் டென்ஷன் அரெஸ்ட் பண்ணாலும் நம்ம காங்கிரீட் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ காங்கிரீட்லேயும் கொஞ்சம் டென்ஷன் நமக்கு ஆக்ட் ஆகிறதுனால நம்ம காங்கிரீட் போர்ஷன் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது சிக்மா சிடிங்கிறது காங்கிரீட்டின் டென்ஷன், பெர்மிசிபிள் டென்ஷன் இன் திஸ் ஈக்குவலன்ட் டு தி காங்கிரீட் செக்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம திக்னஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ சிக்மா சிடி பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் in concrete section WHD by 2 divided by 1000 times of T plus M minus 1 ASH. இல்லை எம்ங்கிறது மாடுலர் ரேஷியோ. ஸோ அதில் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் நமக்கு அந்த ஃபார்மில் நமக்கு தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம இதுலேருந்து திக்னஸ் கண்டுபிடிப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா சிக்மா சிடி M20 நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா சிக்மா சிடி வேல்யூ 1.2 Newton per mm² ஃபார் M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட். இன் கேஸ் ஆஃப் M30 M25 அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சிக்மா சிடி வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். நம்ம ப்ரீவியஸாக அந்த டிஃபைன்லாம் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம திக்னஸ் ஆஃப் வால் நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற செக் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா T equal to 30 into height that is capital H plus 50. ஸோ கிடைக்கக்கூடிய வேல்யூ mm. ஸோ 30 into H plus 50 in terms of mm. ஸோ சர்க்குலர் டேங்க் நம்ம எல்லாமே இப்படி தான் டிசைன் பண்ண போகிறோம் வித் ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட்டுக்கு. ஸோ நம்ம ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட் டிசைன் பண்ணாலுமே கீழே நம்ம பாட்டம் போர்ஷன் நம்ம ப்ராப்பராக நம்ம ப்ரொவைட் பண்ணணும் ஆன் தி கிரவுண்ட்னாலும் சரி. ஸோ ஃப்ளோர் ஸ்லாப் மினிமம் திக்னஸ் ஹேவ் டு பி 150 mm நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும்.
பேஸ் ஸ்லாப், அதாவது இந்த ஸ்லாப் ஃப்ளோர் ஸ்லாப் வந்து மினிமம் திக்னஸ் வந்து 150 mm நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது அது கீழே போடக்கூடிய காங்கிரீட் பிசிசி வந்து லீன் காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 75 mm மெயின்டைன் பண்ணிவிட்டு அது வந்து அட்லீஸ்ட் M10 கிரேடு வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ லீன் காங்கிரீட் சுட் பி 75 mm அட்லீஸ்ட் திக்னஸ் பேஸ் ஸ்லாப் கீழே ப்ரொவைட் பண்ணக்கூடிய லீன் காங்கிரீட் 75 mm மெயின்டைன் பண்ணணும். அதோட கிரேட் வந்து M10. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஓவரால் டிசைன் ஃபார் ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட் சர்க்குலர் டேங்க் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஹூப் டென்ஷன் என்னது, அதுக்கு உண்டான ஏரியா ஆஃப் ஸ்டீல் பெர் யூனிட் ஹைட் ஆஃப் வால், மினிமம் கவர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், ஸ்பேசிங் எவ்வளோ கொடுக்கணும், காங்கிரீட்டோட டென்சில் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, தென் வந்து பார்த்திங்கன்னா அதோட திக்னஸ் எவ்வளோ செக் பண்ணணும், தென் பார்த்திங்கன்னா மினிமம் திக்னஸ் ஃப்ளோர் ஸ்லாப் மினிமம் திக்னஸ் 150 mm கொடுக்கணும், அது கீழே போடக்கூடிய லீன் காங்கிரீட் 75 mm மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சர்க்குலர் வாட்டர் டேங்க் வித் ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ டிசைன் ப்ராப்ளம் சர்க்குலர் டேங்க் வித் ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ டேங்கோட கெப்பாசிட்டி 4 லட்சம் லிட்டர், ஸோ 4 lakh liters. டெப்த் ஆஃப் வாட்டர், ஸோ எவ்வளோ ஹைட் வந்து டெப்த் ஆஃப் வாட்டர் இன்க்ளூடிங் ஃப்ரீ போர்டுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட டாப்பில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம், அந்த ஸ்பேஸ் தான் வந்து ஃப்ரீ போர்டுன்னு சொல்லுவோம். ஸோ டெப்த் ஆஃப் வாட்டர் இஸ் அலாங் வித் ஃப்ரீ போர்ட் 4 மீட்டர். நமக்கு ஃப்ரீ போர்ட் டெப்த் வந்து 200 mm. ஸோ அப்போ 4 லட்சம் லிட்டர் தண்ணி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து இன்க்ளூடிங் ஃப்ரீ போர்டு வந்து 4 மீட்டர். நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும், அதுக்கு உண்டான ஹூப் டென்ஷன் என்ன, அதில் தான் இந்த டிசைன் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய காங்கிரீட் கிரேட் வந்து M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 டைமென்ஷன் ஆஃப் டேங்க். ஸோ நமக்கு எஃபெக்டிவ் டெப்த் வாட்டர் ஸ்டோர் பண்ணுற ஏரியா மட்டும் தான் நமக்கு வந்து ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். ஸோ எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் வாட்டர் is equal to 4 meter minus 200 mm 3.8 meter. இப்போ வந்து diameter நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ overall volume of liquid is area into height which is equal to volume of water. ஸோ pi d square by 4 into height h equal to 4 lakh liters. இது நமக்கு லிட்டர்ஸில் இருக்குது, கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ pi d square by 4 into height வந்து 3.8 meter. ஸோ 4 lakh liter. ஸோ ஒரு லிட்டர் 1000 லிட்டர் ஈக்குவல் டு 1 m cube. 1000 லிட்டர் ஈக்குவல் டு 1 m cube. ஸோ லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க, நம்ம m cube கன்வெர்ட் பண்ணும்போது 1000 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ d ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 into 4 டிவைட் பை 3.8 into 5. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டயாமீட்டர் ஈக்குவல் டு 11.7 மீட்டர். ஸோ நமக்கு டியோட வேல்யூ 11.7 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஹைட் வந்து 3.8 மீட்டர். இப்போ வந்து டிசைன் பார்ட் போகலாம். ஸ்டெப் நம்பர் 2 டிசைன் ஆஃப் செக்ஷன். ஸோ மேக்ஸிமம் ஹூப் டென்ஷன். ஸோ நமக்கு மேக்ஸிமம் ஹூப் டென்ஷன் பாட்டமில் தான் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் ஹூப் டென்ஷன் பர் யூனிட் ஹைட் ஆஃப் வால் WHD/2. ஸோ டபிள்யூங்கிறது இங்கே நம்ம வாட்டர் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் 9.8 into 1000. ஸோ 9800 Nm3. ஸோ W சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். W is equal to 9800. ஹைட் இஸ் 3.8. diameter 11.7 divided by 2 நம்ம போட்டோம்னா 229320 Newton per meter height of பேஸ்லேருந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஹூப் டென்ஷன் ஆக்ட் ஆகிறதுனால அட் பேஸ் 229320. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஸ்டீல். ஸோ வி ஆர் டேக்கிங் எஸ் M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட். ஸோ ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா Fe 415 அது மைல்டு ஸ்டீல் இருக்கும்போது 11 Newton per m square. So WHD/2 into sigma s. So permissible stress for steel. So 229320 divided by 115 போட்டோம்னா 1994 mm square per meter height. ஸோ இவ்வளோ ஸ்டீல் நம்ம கொடுத்தாகணும். 1 மீட்டர் ஹைட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஸ்டீல் வந்து 1994 mm ஸ்கொயர் வந்து நம்ம ஸ்டீல் கொடுத்தாகணும். சரிங்களா? ஸோ நம்ம 20 mm டயாபார் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸிங் 20 mm டயாபார் ஏரியா ஆஃப் டயாபார் வந்து பார்த்தீங்கன்னா 314. நமக்கு வந்து pi d square by 4 அது போட்டோம்னா 20 mm போட்டோம்னா 314 mm ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம ஸ்பேசிங் கண்டுபிடிக்கலாம். 1000 into ஏரியா ஆஃப் 1 ஸ்டீல் டிவைடட் பை ASH. ஸோ 1000 into 314 நமக்கு இங்கேருந்து கிடைச்ச வேல்யூ டிவைடட் பை 1994. ஸோ ஈக்குவல் டு 157 mm ஸ்பேசிங் கொடுக்க வேண்டியது. நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா provide hoops at 150 mm spacing.
இப்போது நமக்கு ரவுண்டாக இருக்குது. நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூப்புங்கிறது இதுதான். ஸோ ஒரு ஹூப்புக்கு இன்னொரு ஹூப்புக்கு உண்டான ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா 150 mm கொடுக்குறோம். ஸோ ஸ்பேசிங் ஆஃப் ஹூப்ஸ் இஸ் 150 mm. ஸோ அப்போ ஆக்சுவல் என்னவா இருக்கும்? ஆக்சுவல் ASH ஈக்குவல் டு 1000 × 314 டிவைடட் பை நம்ம கொடுத்துக்கிற ஸ்பேசிங் இஸ் ஈக்குவல் டு 2093 mm ஸ்கொயர். 2093 mm ஸ்கொயர். ஸோ நமக்கு கிடைக்க வேண்டியது 1994 இருந்தால் போதும். நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 2093. ஸோ நம்ம கிடைச்சதை விட நம்ம எவ்வளோ கொடுக்கணுமோ அதோட எச்சா தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஹென்ஸ் இட் இஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் T. ஸோ சிக்மா CT ஈக்குவல் டு WHD/2 1000T + m-1 ASH. ஸோ WHD/2 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 2,29,320. ASH area of steel for their height per meter height 2093 mm square. So 1.2 is for M20 grade of concrete. So concrete tension stress வந்து 1.2. So substitute all the value. So modular ratio வந்து பார்த்தீங்கன்னா M20 grade வந்து 13. So 13 - 1 2093 substitute பண்ணால் finally we will get the T value. சால்வ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து T ஈக்குவல் டு 166 mm. ஸோ நம்ம செக் பண்ணுறதுக்காக வந்து நமக்கு ஃபார்முலா இருக்குது. T ஈக்குவல் டு 30H + 50. ஸோ 30 × H வந்து ஓவரால் ஹைட் 4 மீட்டர் + 50 நமக்கு கிடைக்கிறது 170. ஸோ மினிமம் 170 நம்ம கொடுத்தாகணும். நமக்கு கிடைச்சது 166. ஸோ 170 நம்ம திக்னஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஹென்ஸ் ப்ரொவைட் எ திக்னஸ் ஆஃப் 170 mm த்ரூ அவுட் தி ஹைட். ஸோ த்ரூ அவுட் தி ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திக்னஸ் வந்து 170 மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பேசிங் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்பேசிங் ஆஃப் ஹூப்ஸ் கேன் பி இன்க்ரீஸ் நியர் டாப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியர் டாப் கண்டுபிடிக்கலாம். ப்ரொவைட் அ மினிமம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். நமக்கு தெரியும் மினிமம் வந்து 0.3% வந்து நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ 0.3% ஆஃப் 1000 நம்ம ஆல்வேஸ் டிசைன் ஃபார் 1 மீட்டர். ஸோ 1000 mm இன்ட்டு 170 mm திக்னஸோட 170. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 510 mm ஸ்கொயர். ஸோ நம்ம ஸ்பேசிங் கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஏரியா ஆஃப் ஸ்டீல். ஸோ 510 mm ஸ்கொயர் கொடுத்தாகணும். ஸோ ஸ்பேசிங் ஆஃப் ஹூப்ஸ் 1000 × 314 M20 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 20 mm ஸ்டீல் யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா 314 டிவைடட் பை 510 கொடுத்தோம்னா 600 mm. ஸோ நம்ம ஸ்பேசிங் செக் பண்ணிடலாம். 3 டைம்ஸ் ஆஃப் திக்னஸை வந்து தாண்டக்கூடாது. ஸோ அப்படிங்கும்போது 3 × 170 mm விச் இஸ் ஈக்குவல் டு 510. நமக்கு எவ்வளோ வரணும் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் 600. பட் எவ்வளோ தாண்டக்கூடாது? 510 தாண்டக்கூடாது. அப்படிங்கும்போது 3 டைம்ஸ் ஆஃப் திக்னஸ் தாண்டக்கூடாது. அப்படின்னா நம்ம 500 எடுத்துக்கலாம். ஸோ ஹென்ஸ் கீப் எ ஸ்பேசிங் ஆஃப் 500 mm சென்டர் டு சென்டர் அட் டாப். இப்போ டாப்பில் வந்து எவ்வளோ ஸ்பேசிங் கொடுக்கணும்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. 500 mm ஸ்பேசிங் கொடுக்கணும். இப்போ 2 மீட்டர் ஹைட்டு 3 மீட்டர் ஹைட்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா நமக்கு அந்த வேரியேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்பேசிங்கோட வேரியேஷன் எவ்வளோ கொடுத்துக்கலாம். ஸோ 2 மீட்டருங்கும்போது அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். WHD/2 × σS. ஸோ 9800. இங்கே ஹைட்டு மட்டும் 2 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். போன தடவை 4ன்னு வச்சுருப்போம், இந்த தடவை 2. ஏன்னா அட் த ஹைட் ஆஃப் 4 மீட்டர் இங்கே 2 மீட்டர். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 997 mm ஸ்கொயர். அதுக்கு ஸ்பேசிங் கண்டுபிடிக்கும் போது 315 mm ஸ்கொயர். ஸோ ஹவவர் கீப் ஸ்பேசிங் 200 mm. ஸோ 4 மீட்டரில் 500 mm நம்ம ஸ்பேசிங் கொடுக்கணும். 200 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 300 mm ஸ்பேசிங் கொடுக்கணும். ஸோ அது மாதிரி கிராஜுவலாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸ்பேசிங். ஸோ அப்போ பாட்டமில் நெருங்க 200 mm 150 mm சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ பாட்டம்லேருந்து பிகாஸ் ஆஃப் மேக்ஸிமம் ப்ரெஷர் கீழே தான் ஆக்ட் ஆகுது, மேலே போகிறது ப்ரெஷர் கம்மியாகுது. அதனால் நம்ம ஸ்டீலோட கன்சம்ஷன் கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், பாட்டமில் அதிகமாக கொடுக்குறோம் ப்ரெஷர் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. டாப்பில் போக நம்ம ஸ்பேசிங் அதிகப்படுத்திக்கலாம். அப்படிங்கும்போது பாட்டமில் 150 mm மினிமம், டாப்பில் போகும்போது 500 mm மேக்ஸிமம். இதை தாண்டி நம்ம ஸ்பேசிங் கொடுக்கக்கூடாது. ஸோ ஹூப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறது வந்து இந்த மாதிரி சென்டரில் கொடுத்துக்கலாம். ஏன் சென்டரில் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு திக்னஸ் வந்து லெஸ் தென் 225 mm. ஸோ லெஸ் தென் 225 mm இருந்தது அப்படின்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சென்டரில் கொடுத்துக்கலாம். ஸோ காங்கிரீட்டோட சென்டரில் கொடுத்து இதோட ஸ்பேசிங் வந்து மினிமம் 150 mmலேருந்து மேக்ஸிமம் 500 mm வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ ஸ்டெப் நம்பர் 3 வெர்டிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன். ஸோ இந்த வெர்டிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஹரிசாண்டல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஹூப் டென்ஷனுக்கு பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன், டெம்பரேச்சர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், தென் வந்து பார்த்தீங்கன்னா டை பார்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டெம்பரேச்சர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் ப்ரொவைட் இன் தி வெர்டிக்கல் டைரக்ஷன். ஸோ அதெல்லாம் வெர்டிக்கல் டைரக்ஷனுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வாட்டர் டேங்கோட
சைஸ் எப்படி இருக்குன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே இப்படி வெர்டிகலாக கொடுப்போம். ஸோ 0.3 மைனஸ் 0.1, ஸோ அந்த பர்சன்டேஜ் வேரியேஷன். ஸோ 170 மைனஸ் 100 டிவைட் பை 350 விச் இஸ் ஈக்குவல் டு 0.28% நம்ம ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஸோ 0.3லேருந்து நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கொடுக்க போகிறோமோ அதுலேருந்து கண்டுபிடிக்கும் போது நமக்கு 0.28% வந்து நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்டீல் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஈக்குவல் டு 0.28 டிவைட் பை 100, பர்சன்டேஜில் இருக்குன்னா 100 இன்ட்டு 1 மீட்டர் ஹைட்டு இன்ட்டு 170 mm திக்னஸ். ஸோ 476 mm ஸ்கொயருக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தாகணும். ஸோ நம்ம 10 mm கொடுக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னால வந்து 10 mm நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 10 mm டயா பார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் பாரோட ஏரியா வந்து 78.5 mm ஸ்கொயர். அப்படி ஸ்பேஸிங் அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இதுக்குனால 1000 இன்ட்டு 78.5 டிவைட் பை 476 விச் இஸ் ஈக்குவல் டு 165 mm ஸ்பேஸிங் கொடுக்கணும். ஒரு வெர்டிக்கல் ஸ்பேஸிங்க்கு இன்னொரு வெர்டிக்கல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165 mm நம்ம ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஸோ ஹவவர் ப்ரொவைட் 10 mm டயா பார் அட் 160 mm சென்டர் டு சென்டர். வெர்டிக்கல் டைரக்ஷனில் 160 mmக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டு நம்ம வெர்டிக்கல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தாகணும். ஓகேவா? இப்போ ஸ்டெப் நம்பர் 4, டிசைன் ஆஃப் டேங்க் ஃப்ளோர். ஸோ கீழே இருக்கிற டேங்க் ஃப்ளோர் வந்து நம்ம டிசைன் பண்ணி ஆகணும். நம்ம வந்து ஆன் த கிரவுண்ட் டிசைன் பண்ணுறதுனால நம்ம கிரவுண்டுக்கு மேலேயே தான் வந்து கொடுக்குறோம். ஸோ மினிமம் திக்னஸ் ஆஃப் 150 mm கொடுத்தாவே போதும், நாமினல் திக்னஸ். ஸோ சின்ஸ் டேங்க் ஃப்ளோர் இஸ் ரெஸ்டிங் ஆன் கிரவுண்ட் ப்ரொவைட் நாமினல் திக்னஸ் ஆஃப் 150 mm. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து மினிமம் ஏஜ் கண்டுபிடிச்சிடலாம். 0.3% இன்ட்டு 1000 இன்ட்டு 150, ஸோ 450 mm ஸ்கொயர். ஸோ ரெண்டு டைரக்ஷன் நம்ம கொடுக்கும்போது அது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 225 mm ஸ்கொயர். ரெண்டு டைரக்ஷன் நம்ம கொடுத்து மொத்தமாக கவர் பண்ணுறது 450 mm. அப்போ ஒரு டைரக்ஷனில் 225 mm ஸ்கொயர் கவர் ஆகும். ஸோ ஸ்பேஸிங் 8 mm டயா கொடுக்கலாம். நம்ம இங்கே வந்து கொடுக்குறது வந்து 20 mm கொடுத்தோம் ஹரிசாண்டல், வெர்டிக்கல் வந்து 10 mm கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃப்ளோரை 8 mm கொடுத்தா போதும். ஸோ 8 mm டயா பார் வந்து சிங்கிள் பாரோட ஏரியா வந்து 50. அப்போ 1000 இன்ட்டு 50 டிவைட் பை 225 கொடுத்தோம் அப்படின்னா 220 mm பர் 220 mm சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஹவவர் ப்ரொவைட் 8 mm டயா பார் அட் 200 mm கொடுக்குறோம். 200 mm இன் போத் டைரக்ஷன் சென்டர் டு சென்டர். ஸோ அதுக்கு கீழே வந்து நம்ம கொடுக்கும்போது the floor slab will be rest on 75 mm. 75 mm thickness layer lean concrete covered with the layer of tar felt. ஸோ சின்ஸ் இது வந்து வாட்டர் டேங்க் அப்படின்னால வாட்டர் வந்து லீக்கேஜ் ஆகக்கூடாது, அதனால் தார் ஃபெல்ட் ஒரு லேயர் மாதிரி போட்டுட்டு, ஸோ காங்கிரீட் லேயர் ஃபஸ்ட்டு 75 mm காங்கிரீட் லேயர் லீன் காங்கிரீட், தென் அதுக்கு மேலே ஒரு தார் ஃபெல்ட்டு, தென் அதுக்கு மேலே வந்து ஒரு டேங்க் ஃப்ளோர், தென் அதுக்கப்புறம் வெர்டிக்கல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஹரிசாண்டல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணும்போது நமக்கு இந்த என்டையர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டிசைன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டயக்ராம் மட்டும் பார்த்துட்டோம்னா இந்த ப்ராப்ளம் நமக்கு ஓவர்.